தம்பிங்களா, தீபாவளி வருது, நிறைய செலவு. ஒரு சிலருக்கு போனஸ் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், செலவு முதல் லிஸ்ட் எழுதிடு. சும்மா நம்ம ஒரு பிளானிங்கே இல்லாம போய் நினைச்சதெல்லாம் வாங்குறது, ட்ரெஸ் 4-5 எடுக்கிறது, எடுங்க. அது அவங்கவுங்க தனிப்பட்ட சுதந்திரத்தை பொறுத்து இருக்கு. அவங்கவுங்க சம்பாதிக்கிறீங்க, செலவு பண்றீங்க. இருந்தாலும் ஏதாவது கொஞ்சமாவது சேமிப்புல போடுங்க. தங்கத்துல கொஞ்சம் போடுங்க, மில்லிகிராம் அது வாங்குங்க. ETF இருக்கு, கோல்டு பீஸ் அப்படி சொல்லுவாங்க, அது வாங்கி வைங்க. இல்லைன்னா அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வைங்க, ஏதோ 3% இன்ட்ரெஸ்டாவது கிடைக்கும். ஏதோ ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு யாரும் இந்த காலத்தெல்லாம் கொடுத்து உதவுற அளவுக்கு இல்லை. போனா கடன்ல தான் போகணும். வாங்க கடன் ஏறி வட்டி ஏறி கழுத்தை நெரிச்சிரும். ஸோ போனஸ்லாம் வந்தா கொஞ்சம் சேமிப்பு பண்ணுங்க. அடுத்தது மைண்டுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு நல்ல புக்கு வாங்குங்க. மைண்டுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு நல்ல உணவுகள் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த உடம்ப வச்சுதான் நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கடமையெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. கடன் வேற நம்ம நிறைய பண்ணி வச்சுக்கிறோம், அதை முடிக்கணும். நமக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்கு, அது 3வது இடம் தான். ஃபர்ஸ்ட் கடன், கடமை, கனவு. ஸோ தீபாவளி டைமு நம்ம கண்ணை சுற்றி நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். கார்பரேட்ஸ்லாம் ஏதோ ஒன்று, இதை வாங்க அதை வாங்க, அந்த ஆஃபர் இந்த ஆஃபருக்கு பொருள் வாங்காதீங்க, தேவைக்கு வாங்குங்க. ஆசைக்கு வாங்காதீங்க, தேவைக்கு வாங்குங்க. பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறது நல்ல பழக்கம். ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள நிக்கிறது நல்லது. அப்பதான் உங்களுக்கு கட்சி மீட்டிங்கள் நடக்க மாட்டேங்குது நம்ம கிரவுண்ட்ல. அப்பதான் வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நமக்கு எமர்ஜென்சி ஃபண்டு கையில இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாங்கி வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ் 10 வருஷம், இது என்னுடைய ஃபியூச்சருக்கு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வயசாகும் போது எனக்கு ஹெல்ப் ஆகும், அப்படி நினைச்சு பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வர காசை பூரா செலவு பண்ணி கஷ்டம், சிரமம், ஃபியூச்சர்ல கஷ்டம். இப்பவுமே இப்ப பெயின் அனுபவிச்சீங்கன்னா பின்னாடி கெயின்.